இது புதன்கிழமைங்க. விசேஷம்லாம் முடிஞ்சிருச்சு. பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்கலான்னு சொல்லி பார்த்தா தம்பி ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலை இன்னுமே இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை போனோம். அன்னைக்கு யூனிஃபார்ம் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அதனால மறுநாளும் போக வேண்டியதாயிருச்சு. இப்போ யூனிஃபார்ம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குட்டி பையனும் நம்ம கூட வந்தாச்சு. சாருக்கும் ஒரே ஹாப்பி. 8:30 போலலாம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாங்கங்க. சார் ஏதோ வரைகிறேன்னு சொல்லி வரைஞ்சிக்கிட்டு இருந்தான். சின்னவனுக்கு ஏற்கனவே தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன். அவனை சாப்பிட்டு படுத்துட்டான். எங்களுக்கு தேங்காய் சட்னியும் தோசையும் தான். ஃபஸ்ட்டே தேங்காயை ஒரு தடவை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பொரிகளில் உப்பு, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு அரைச்சோன்னா சட்னி வந்து நல்லா அரைபட்டுரும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொரன்னு அரைச்சி தாளித்தோன்னா தேங்காய் சட்னி செம்மையாக இருக்குங்க. எப்போ தோசை ஊற்றினாலும் மூடி போட்டு மூடுவேன். நான் தோசை ஊற்றி கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்ருந்தேன். சார் உள்ளேயும் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தான். நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் இருப்பேன். அப்படி என்ன வரைஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு வரைஞ்சி கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்து வெயிலில் போயிட்டு வந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் நைட்டு தூங்கும்போது ஒரு லெமன் கட் பண்ணி லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு படுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க.